ஸ்ரீ ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. சங்கல்பா குழும ஆஸ்திக அன்பர்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். இன்றைய தலைப்பு திருப்பாவையில் தசாவதாரம். சுயப்பதியான எம்பெருமான் பரம கருணையினால ஜீவாத்மாக்களை உத்தாரணம் பண்ணுறதுக்காக வைகுண்டத்திலேருந்து இறங்கி வரர். அப்படி இறங்கி வரத அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம். பகவான் அப்படிங்கிற சப்தத்துக்கு 6 குணம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். என்ன 6 குணம்? ஞானபல வீரிய சக்தி தேஜஸ் ஐஸ்வர்யம் ஷாட்குண்ய பரிபூர்ணன் அவன். இந்த 6ம் தான் அவனை பெருமாளாக ஆக்கிறதாம். இந்த பெருமாளை பிரத்யட்சமாக நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் எங்கும் நீக்கமர நிறைந்து இருப்பவன் இவன். இவனை அனுமானத்தினாலேயாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் முடியாது. அவன் எப்பேற்பட்டவன்? சர்வஜன், சர்வசக்தன், சர்வ அந்தர்யாமி, சர்வேஸ்வரன், அவ்யாஜ கருணாமூர்த்தி. இவன் ஒருவன் தான். ச ஏக்கஹ அப்படிங்கிறோம். அவன் ஒருவன் தான். இவர் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கிறார்? ஆழ்வார் சொல்றார், மயர்வர மதிநலம் அருளினன் அப்படிங்கிறார் ஆழ்வார். மதி அப்படின்னா ஞானம், ஞானத்தை கொடுக்கிறார். நலம் அப்படின்னா பக்தியை கொடுக்கிறார். இப்படி கொடுத்தாலும் இந்த பிரம்மத்தை நாம் சுலபமாக தெரிஞ்சுக்க முடியாது. பகூனி ஜன்மனாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியந்தேன்னு கோடி ஜன்மம் எடுத்து அவனுடைய அருள் இருந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். பூர்வ ஜன்ம கர்மாவால் நாம் பல பிறவிகள் எடுக்கிறோம். பகவானுக்கு கர்மாலாம் கிடையாது. பகவான் பிறப்பற்றவன். ஆனால் அவன் பிறவி எடுக்கிறான். அதைத்தான் நம்ம அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அவதாரம் பண்ணுறான் அவன்? ஒரு பெரிய சமுத்திரத்தில் நிறைய மீன்கள், கடல்வாழ் ஜீவனங்கள்லாம் இருக்குது. இதே கடலில் ஒரு பெரிய கப்பலும் நின்றுட்டுருக்கான். இந்த கப்பலை பார்த்த இந்த மீன்கள்லாம் நினச்சிக்கிறது, ஓ இது நம்மளை விட பெரிய சைஸ் மீனாக தெரியறதே அப்படின்னு நினச்சிக்கிறதுகள் அதுகள். ஏன்னா இதுகளுடைய உலகம் அந்த சாகரம் மட்டும்தான். இந்த மீன்கள்லாம் கரையேறவே மாட்டேங்கிறது. ஆனால் இந்த கப்பல் கரையேற்றியே தீருவேன் அப்படின்னு இது கரையேறாமல் ஜலத்திலேயே நின்றுட்டுருக்கு. இதுதான் வித்தியாசம் நமக்கும் பகவானுக்கும். சம்சாரங்கிற கடலில் நாம் பிறவி எடுத்து 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 கரையேறாமல் இருக்கோம். ஆனால் பகவான் கீழே இறங்கி வந்து கப்பலாக இருந்துட்டு நம்ம கையை பிடிச்சி கரையேற்றுறான். எப்படி? கருணையினால் அவதாரம் பண்ணுறான். தாண்டி விடலாம், சம்சாரக்கடலை தாண்டி விடலாம். எப்போ? அவன் நாமாவை சொல்லி சொல்லி தாண்டி விடலாம் அப்படிங்கிறார் அடியேனுடைய குருநாதர் ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள். பகவான் பூலோகத்தில் அவதாரம் பண்ணுறதுனால அவனோட பெருமையெல்லாம் குறைஞ்சு போயிடுமோ அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஆழ்வார் பதில் சொல்கிறார். ஆதியம் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த அப்படிங்கிறார் அவர். ஜோதியுடைய பிரகாசம் எங்கேயுமே குறையாது. அங்கேயும் ஜோதியோட பிரகாசம் குறையாது. இங்கே வந்தப்புறமும் அந்த ஜோதியோட பிரகாசம் குறையவே குறையாது. இன்ஃபேக்ட் இங்கே இன்னும் பிரகாசமாக இருக்குமா. ஏன்னா இங்கே உள்ள பக்தர்களை பார்க்கறதுனால இன்னும் அவன் பிரகாசமாக இருக்கான் அப்படிங்கிறார்கள். பகவானுடைய அவதாரங்கள் எண்ணிலடங்காதவை. எல்லாத்தையும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் திருமங்கை ஆழ்வார் ஒரு 10 அவதாரத்தை தொகுத்து கொடுத்துருக்கார் நமக்கு. என்ன அவதாரம்? மீனோடு, ஆமை,
கேழல் அரி குரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கல்கியும் ஆனான் அப்படின்னு அவர் தொகுத்து கொடுத்துருக்கார். இந்த 10 அவதாரங்களை வெவ்வேறு யுகங்களில் ஆசையோட பகவான் எடுத்தான். இனி இந்த 10 அவதாரங்களை திருப்பாவையில் எங்கே சொல்லியிருக்கா நம்ம ஆண்டாள் நாச்சியார் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். திருப்பாவை ஒரு உத்தமமான கிரந்தம். இதில் 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரை 6லிருந்து 15 10 தோழிகளை ஆண்டாள் நாச்சியார் எழுப்பினான். அவளை எழுப்பினாலும் இவளுடைய தியானம் எல்லாம் பகவானிடத்துல தான். அதனால காட்டும்படி 10 அவதாரங்களை அந்த இடத்துல வச்சுட்டாளாம். 10 தோழிகளை எழுப்பும் பாசுரங்களில் வச்சிருக்கா அப்படிங்கிறார்கள் நம் பூர்வர்கள்லாம். அவளை எழுப்பினா கூட இவளுக்கு மனசில் என்ன தியானம்? அந்த பகவானுடைய தியானம். அதனால ஒவ்வொரு தோழியை எழுப்புற போதும் ஒவ்வொரு அவதாரத்தை சொல்லி சொல்லி எழுப்புற. முதல் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். இதை 6வது பாசுரத்து பெண்மணியான அந்த பாசுரத்தில் புள்ளம் சிலம்பினகான் புள்ளனையன் கோவிலில் வெள்ளை வெளிச்செங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் களைக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்து. வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்துங்கிற வரிகளில் வச்சுட்டா இந்த மத்ஸ்ய அவதாரத்தை. வித்து அப்படின்னா என்ன? ஜகத்காரண வஸ்து. 10 அவதாரங்களில் இதுதான் முதலாவது விதை. மீனாய் உயிரளிக்கும் விதை அப்படிங்கிற திருமிஷை ஆழ்வாரும். தன் பார்வையாலேயே குஞ்சுகளை வளர்க்குமா மீன்கள்லாம். அதே மாதிரி மத்ஸ்யமூர்த்தியும் ஜீவர்களை கடாட்சிச்சு ரட்சிக்கிறான். ஆதிசேஷ படுக்கையில் வெள்ளத்தரவு, ஆதிசேஷ படுக்கையில் வெள்ளத்தரவில் உறங்குவது போல் யோகு செய்த பெருமான் பள்ளி கொண்டிருக்கான். அந்த சமயம் பெரிய பிராட்டி அவனுக்கு திருவடி சேவை பண்ணிட்டு இருக்கான். பிராட்டியோடைய முக லாவண்யத்தை பார்க்கணும்னு ஆசையாம் பெருமாளுக்கு. இவருடைய ஆசையை ஆதிசேஷன் நிறைவேற்றி வைக்கிறானாம். எப்படி? அவனுடைய தலையில் 1000 பனாமங்களில் 1000 நாகரத்தனங்கள் ஜொலிக்கிறது இல்லையா, அந்த ரத்தனங்களில் பிராட்டியோட பிரதிபிம்பம் தெரியறது. 1000 மகாலட்சுமி தெரியறாளாம். அதில் அவளையே ஆனந்தமாக பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கானா பெருமாள். அதனால தான் நம்ம போய் நின்னா கூட நம்மளை பார்க்க மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளையே பார்த்துட்டு இருக்கானே. இப்படி திவ்ய தம்பதிகளுக்கு கண்ணாடியாக உபகாரம் பண்ணிட்டு ஆபத்து வரப்போது அவளை காப்பாற்றுறதுக்காக விஷ ஜுவாலையை கக்கிண்டு இருப்பானா அந்த ஆதிசேஷன். பெருமாளை அபகரிச்சுண்டு போகணும்னு வந்தான் ஒரு அசுரன், ஹயக்ரீவன் அப்படின்னு அவனுக்கு பேர். ஹயக்ரீவன் பெருமாளும் இருக்கார், ஹயக்ரீவ அவதாரம் இருக்குது. அந்த ஹயக்ரீவன் இல்லை, இந்த ஹயக்ரீவன்கிற அசுரன் குதிரை முகத்தோடு வந்தான். குதிரையாகவே வந்தான்னே சொல்லுவா. விஷ ஜுவாலை அவனால் தாங்கிக்க முடியல. ஏன்னா பெருமாளையே அபகரிச்சுட்டு போகணுன்னு வரான், அவனால் தாங்க முடியல. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு. அவருடைய நாபிக் கமலத்தில் பிரம்மா அழகாக தூங்கின்னு இருக்கார். உடனே அவர்கிட்ட இருக்கிற அந்த வேதங்களை அபகரிச்சுட்டு போயிட்டான். பகவான் மத்ஸ்யமாக அவதாரம் பண்ணி அந்த அசுரனை அழித்து வேதத்தை மீட்டு பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார் அப்படிங்கிற சரித்திரம் தான் பாகவதத்தில் சொல்லப்படுறது. இதே பாகவதத்தில் இன்னொரு சரித்திரமும் இந்த மத்ஸ்ய அவதாரத்தை பற்றி சொல்கிறாங்க. என்னது அப்படின்னா, சத்யவிரதன் அப்படிங்கிற பாண்டிய ராஜா ஜலத்தை எடுத்து அனுஷ்டானம் பண்ணின்னு இருக்கான். அப்போது அந்த ஜலத்துக்குள்ளே ஒரு குட்டி மீனை பார்த்துட்டான். கடலில் தன்னை விடும்படி சொல்லித்து அந்த மீன் ராஜா கிட்ட. கடலில் விட்ட உடனே 8 லட்சம் மைல் நீளமாக வளர்ந்துடுத்து அந்த மீன். எல்லா அவதாரமே, மத்ஸ்ய அவதாரம், வராக அவதாரம் எல்லாமே பெரிய சைஸ் தான். 8 லட்சம் மைல் வளர்ந்துடுத்தான். அப்போது அந்த ராஜா கிட்ட சொல்லிட்டு 7 நாளில் லோகம் அழிய போகிறது, அடுத்த சதுர் யுகத்துக்கு பீஜம்னா விதை வேணும், அது ரொம்ப அவசியம்.
அதனால நீ சகல ஜீவராசிகளோட சூஷ்ம சரீரங்களை எடுத்துக்கோ. அதுதான் பீஜம். சூஷ்ம சரீரங்கள், எல்லா ஜீவராசிகளின் சூஷ்ம சரீரங்களை எடுத்துக்கோ. மூலிகைகள்லாம் எடுத்துக்கோ, மரங்களோட விதைகள்லாம் எடுத்துக்கோ. எல்லாத்தையும் எடுத்து ஒரு படகுல வச்சுடு. சப்த ரிஷிகளோட நீயும் அந்த படகுல ஏறிக்கோ. பிரளயம் ஆரம்பிக்கிற போது நான் மீனா வருவேன். வாசுகிங்கிற பாம்பை கயரா கொண்டு அந்த படகை என்னோட மூக்கில் உள்ள கொம்புல கட்டிடு. பிரளயம் முடிகிற வரை நான் மத்ஸ்ய அவதாரம் பண்ணி நான் எல்லாத்தையும் காப்பேன், பிரளயம் முடிகிற வரை அப்படின்னு சொன்னார் பகவான். இப்படி மத்ஸ்ய அவதாரம் பண்ணி வேதங்கள் எல்லாம் மீட்டு, எல்லா விதைகளையும் மீட்டு, சத்தியவர அந்த அந்த மன்னனுக்கும் ரிஷிகளுக்கும் பிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணினான் பகவான்னு பாகவதத்தில் இன்னொரு கதையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மத்ஸ்ய அவதாரம் பாண்டிய தேசத்தில் பாண்டிய தேசத்தில் தான் நடந்துதான். எங்கே நடந்தது அப்படின்னா கிருத்தமாலா அப்படிங்கிற நதியில் தான் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லுவாள். அதனால்தான் பாண்டிய நாட்டு கொடி என்ன? மீன் சின்னம். மதுரையில் பறந்த மீன் கொடி மத்ஸ்ய அவதார கொடி அங்கே. இப்படி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் தியானம் பண்றா. நாமும் வெள்ளத்தரவில் மத்ஸ்யமாக வந்த அந்த வித்தை தியானம் பண்ணுவோம்மா, எழுந்து வா அப்படின்னு அழைக்கிறா இந்த 6வது பாசுர பெண்மணியை நம்ம ஆண்டாள் நாச்சியார். 6வது பாசுரம் முடிஞ்சுடுத்து, மத்ஸ்ய அவதாரம் முடிஞ்சுடுத்து. அடுத்தது 2வது அவதாரம் கூர்ம அவதாரம். இந்த அவதாரத்தை 7வது பாசுரமான கீசு கீசு, அது கீச்சு கீச்சுன்னு எல்லாரும் படிப்பா, அப்படி படிக்கக்கூடாது. கீசு கீசு என்று எங்கும் ஆணைச்சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம், அந்த வரி. நாயகப் பெண்பிள்ளாய் தேசமுடையாய் நாராயணமூர்த்தி கேசவன், இந்த வரிகள் எல்லாம் வச்சுட்டான். நான் முழு பாசுரத்தையும் சொல்லலை, அந்த பாசுரத்தில் உள்ள இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற அந்த வரிகளை மட்டும் எடுத்து எப்படி அது கூர்ம அவதாரத்தோட கனெக்ட் பண்ணுறா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கலந்து பேசின பேச்சரவம் அப்படிங்கிற இடத்துல வச்சிருக்கலாம். என்ன, யார் கலந்து பேசினா, யார் யார் யாரோட பேசினா? நிறைய பேர் பேசியிருக்கா பாருங்கோ. பார்க்கடலை கடைய தேவர்களும் அசுரர்களும் கலந்து பேசினாலாம். இந்திராதி தேவர்கள் துர்வாசர் சாபத்தினால செல்வத்தெல்லாம் இழந்துட்டா. அந்த செல்வத்தை அடைய பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனை போய் சரணம் அடைஞ்சா. எங்களை வாழ வையுங்கோ அப்படின்னு பகவான்கிட்ட சொன்னா, பகவானோட தேவர்கள் கலந்து பேசினா. இது ஒரு பேச்சு. அவரும் இவாளோட கலந்து பேசினர். அவர் உபாயம் சொல்றார். பார்க்கடலை கடையுங்கோ அப்படின்னு உபாயம் சொன்னார். இவா கேட்குற, பார்க்கடலையா, அது எப்படி கடையிறது அப்படின்னு கேட்டா, மந்திரமலையை பார்க்கடலில் போட்டு அதை மத்தா வச்சுண்டு வாசுகிங்கிற பாம்பை கயரா போட்டு கடையுங்கோ, அப்போ ஒரு அமிர்தம் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் குடிச்சேன்னா உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படும், இழந்த செல்வத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னார் பகவான். உடனே அமிர்தமா? பகவான் யார் சொல்கிறானோ அவனே அமிர்தமாச்சே. யார்? ஆழ்வார் சொல்கிறார். ஆறா அமுதே அடியேன் உடலம்னு கும்பகோணம் பெருமாள் அவர் சொல்கிறார். அவனே அமுதமாச்சே, அவனை போய் கடையும், அவன் கடையின்னு சொல்கிறானே, அமுதம் கிடைக்குங்கிறானேங்கிறார் அவர். பார்க்கடலை தேவர்கள்லாம் கிளம்பிட்டா அந்த அமுதத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துவிடாலும் கடையிறதுக்காக கிளம்பினா. எப்படி கிளம்பினா? கர்வத்தோடு போனா. நம்ம போய் கடைஞ்சு அமுதத்தை சாப்பிட்றலாமே அப்படின்னு அவளை கூப்பிட்டு அவளுக்கு ஒரு ஐடியா கொடுத்தான் பகவான். உங்களால் மந்திரமலையை தனியாக புரட்ட முடியாது, அசுராளையும் சேர்த்துக்கோங்க உங்களோட அப்படின்னு ஐடியா சொல்லி கொடுத்தான். அசுராளா? அவள் எங்களோட விரோதியாச்சே அப்படின்னா, சில சமயம் விரோதிகளையும் கைக்குள்ளே போட்டுக்கணும்னு சொல்லி கொடுக்குறான் பகவான். இப்போ என்ன பண்ணா, தேவர்கள் அசுரர்களோட கலந்து பேசினா. இது 2வது பேச்சு. 2 பேருமே சேர்ந்து மந்திரமலையை தூக்கினார்கள். 2 பேர்கள்கிட்டையும் வினயம் இல்லை, கர்வம் தான் இருந்தது. நான் தூக்குறேன் இவா நினச்சிட்டு இருந்தா, இவா தூக்குறேன் அவன் நினச்சிட்டு இருந்தா, கர்வம் இருந்தது. ஹிமவான்கிற தேவதை தான் மலையா வந்தது, அது பார்த்துது.
2 பேர்கிட்டையும் கர்வம்னா இருக்குது, வினயம் இல்லையேன்னு படக்குன்னு அது உட்காந்துடுத்து. 2 பேர்களும் அடியில் நிறைய பேர் மாட்டின்ட்டு கை கால்கள்லாம் நசுங்கி அப்படியே பொடியாக போயிட்டாளாம். அப்போது கருடாருடனா பகவான் வந்தான். விளையாட்டாக ஒரு கையால் மலையை தூக்கி கொண்டு வந்து பார்க்கடலில் போட்டுட்டான். மலையை மத்தா வச்சுண்டு வாசுகியை கயரா வச்சுண்டு கடைய ஆரம்பிக்கிறார்கள். யார் வாசுகியோட தலையை பிடிப்பா, யார் வாலை பிடிப்பா? மறுபடியும் அங்கே ஒரு சண்டை. அங்கே கலந்து பேசின பேச்சரவம். இத்தனை இடத்துல பேசியிருக்கா. இங்கேயும் பகவான் ஒரு ஐடியா கொடுத்தான். தேவர்கள் வால் பகுதியை பிடிக்கட்டும், அசுரர்கள் தலைப்பகுதியை பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். எல்லாரும் கடைய ஆரம்பிக்கிறா. வடவரையை மத்தாக்கி பாசுகியை நானாக்கி கடல் பண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே அப்படின்னு இளங்கோடிகள் போட்டிருக்கார், பாடுறார். மறுபடியும் இப்படி கடையிற போது ஒரு சிக்கல் வந்துடுத்து. அந்த மலை கடலில் சிக்கின்டுடுத்து. இப்போ பகவான் பெரிய கூர்மமாக வந்து அதை தாங்குறான். கூர்மமூர்த்தியோடைய முதுகு பகுதி மட்டுமே 1,00,000 யோஜனை தூர பரப்பளவு இருந்துதான். அது ஒரு தீவு மாதிரி இருந்தது அப்படிங்கிறது பாகவதம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவாளோடு சேர்ந்து பகவான் ஏன் கடையறான்? மந்திரமலையை தூக்கிண்டு வந்தான், இப்போ அடியில் கூர்மமாக வந்தான், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான் இவன் அப்படின்னா, ஒரு வெண்ணெய் ஒன்று மேலே திரண்டு வரப்போகிறதான். அந்த வெண்ணெய்க்காகத்தான் இந்த நாராயணமூர்த்தியாக காத்துருக்கான் அப்படிங்கிறா நம்ம ஆண்டவன். நவநீதமாக வெளியில் வந்தவள் நாயக பெண் பிள்ளையான ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். விண்ணவர் அமுது உண்ண அமுதில் வரும் பெண் அமுது உண்ட எம்பெருமான் அப்படிங்கிறார் ஆழ்வார். இவள் ஜகத்துக்கே நாயகி, நாயக பெண் பிள்ளை இவள். எப்படி இருக்கா இவள் அப்படின்னா, பாஸ்கரேன பிரபாயதாங்கிறபடி தேஜஸோடையும் ஒளியோடையும் இருக்காளாம் இவள். இப்படி தேஜஸோட ஒளியோட வரவளை தனக்கு உரியவளா ஆக்கிண்டுட்டான். அதனால இவனுக்கும் அவளால் தேஜஸ் கிடைச்சுடுத்து. அதனால நம்ம ஆண்டாள் அந்த நாராயணமூர்த்தியை என்ன சொல்றா? தேசமுடையாய் அப்படின்னு அழைச்சாளாம். நாராயணமூர்த்தியாய் இருந்த இவன் இவளை திருக்கல்யாணம் பண்ணிட்டு ஸ்ரீமன் நாராயணனா ஆயிட்டானாம். எல்லாரும் சாதாரணமாக கல்யாணம் அப்படின்னா விருந்து பரிமாறுவா இல்லையா? அந்த கல்யாணத்தில் எல்லாருக்கும் அமிர்தங்கிற விருந்த பரிமாறினான். யாரு? பகவானே, இந்த நாராயணமூர்த்தியே. எப்படி? தானே மோகினி அவதாரம் எடுத்துட்டு பரிமாறினானாம். அப்போ 2 அவதாரங்கள் கலந்து வந்த இடம் என்ன? 2 அவதாரங்கள், கூர்ம அவதாரம், மோகினி அவதாரம். அதனால ஆண்டாள் சொல்ற கலந்து பேசின 2 அவதாரங்களும் கலந்து பேசின பேச்சரவம் அப்படிங்கிறார். தேவர்கள் ஸ்ரீ மகாலட்சுமியோட கடாட்சத்தினால இழந்த செல்வத்தெல்லாம் கிடைச்சுடுத்து அவளுக்கு. இப்படி தேவர்களோட கிளேசம், அவளுக்கு கிளேசத்தெல்லாம் போக்கிட்டான், அவளோட கஷ்டங்களெல்லாம் போக்கிட்டான். அந்த நாசம் பண்ணினதுனால அந்த பகவானுக்கு என்ன பேருன்னா கேசவன் அப்படிங்கிற திருநாமத்தை சூட்டுறா ஆண்டாள். கலந்து பேசின பேச்சரவத்தால் பகவான் 2 அவதாரங்களாக கலந்து வந்தான். நாயக பெண் பிள்ளைய திருக்கல்யாணம் பண்ணிட்டு தேசமுடையவனாக ஆகி தேவர்களோட கஷ்டத்தை போக்கினதுனால கேசவனாகவும் ஆயிட்டான்னு இந்த 7வது பாசுரத்தை கூர்ம அவதாரத்தோட இணைச்சுட்டா நாச்சியார்னு வியாக்கியானம் பண்ணுவார்கள் நம் பூர்வர்கள். அந்த கூர்ம அவதார கேசவ மூர்த்தியெல்லாம் நம்ம பாட போகிறோமா, எழுந்து வா அப்படின்னு இந்த பெண்ணை அழைச்சுட்டா. 3வது அவதாரம் வராக அவதாரம். 8வது பாசுரமான கீழ்வானம் வெள்ளென்னு மாவாய் பிளந்தான் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளுவான் அப்படிங்கிற வரிகளில் வராக அவதாரத்தை பாடுறான். பூமி பிராட்டி தான் ஸ்ரீ ஆண்டாளாக அவதாரம். பூமாதேவியை ஹிரண்யாட்சன் அப்படிங்கிற அசுரன் கடலுக்கு அடியில் கொண்டு போய் வச்சுட்டான். ஒரு நாள் இந்த வராக பெருமாளான அவன் தான் என்ன பண்ணினான்? அவனால்தான் கீழ்வானம் வெளுத்துடுத்து. வெளுத்ததுக்கப்புறம் மாவாய் பிளந்தான் இவன். மா அப்படின்னா என்ன அர்த்தம்?
அப்படின்னா அந்த சொல்லுக்கு தமிழில் மிருகம்னு ஒரு அர்த்தம். எந்த மிருகம் அப்படின்னா யானை, குதிரை, பன்றி. பன்றியாக வந்திருக்கான். யானையும் கண்ணன் வந்து யானையோடையும் மதுராவில் அதோட வாயை பிளந்தான், குதிரையினுடைய வாயையும் பிளந்தான். அதனால இந்த மாங்கிற சொல்லுக்கு இந்த 3 மிருகமும் வருதுங்க. மாங்கிற சொல்லுக்கு இன்னொரு அர்த்தம் பெரிய அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. உருவத்தில் பெரிய அவதாரம் வராக அவதாரம், ஏற்றமுடைய அவதாரம். ஞானப்பிரானை அல்லால் நான் கண்ட நல்லதுவே அப்படிங்கிறார் ஆழ்வார். வராகமூர்த்தி தான் ஞானப்பிரானா. திருவிக்கிரம அவதாரம் தானே பெருசு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவா. ஏன்னா உலகத்தையே அளந்துட்டானே அவன் அப்படின்பா. எந்த லோகத்தை அளக்கிறதுக்காக பகவான் தன்னுடைய பெரிய திருவடியை நீட்டினானோ அதே லோகம் வராகமூர்த்தியோடைய மூக்கில் அழுக்கு ஒட்டின்றது மாதிரி ஒட்டின்றிருக்குன்னா சொல்லுங்கோ, எது பெருசு? வராகமூர்த்தியா இல்லை திருவிக்கிரம அவதாரமா? அதுக்கப்புறம் ஆண்டாள் அந்த வராகமூர்த்தியை எப்படி அனுபவிக்கிறா பாருங்கோ. பாசி தோர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமில்லா பன்றியாம் அப்படிங்கிறார். என்னது இது? வராக பெருமாளை போய் மானமில்லா பன்றிங்கிறாளே ஆண்டாள். ஏன் இப்படி கொண்டாடுறா அப்படின்னா, கொண்டாடுறா. ஏன் கொண்டாடுறா? மானம் இல்லைன்னா அவருக்கு என்ன மானம் இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை அர்த்தம். மானம் இல்லைன்னா வெட்கம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. மானம் அப்படின்னா அளவு, இந்த பெரிய அப்படிங்கிற உருவம், அதுதான் அர்த்தம் மானம்னா. ஆனால் வியாக்கியானம் பண்ணுற பெரியவாச்சான் பிள்ளை இதுக்கு எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னா உபமானம் இல்லாத பன்றி அப்படிங்கிறார். உபமானம் அப்படின்னா இந்த கம்பேரிசனே கிடையாது இந்த பன்றிக்கு, இதுக்கு நிகர் எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் வியாக்கியானம் பண்ணுறார். ஆனால் நம்ம சுவாமி வேதாந்த தேசிகன் அவர் என்ன வார்த்தை போடுறாருன்னா அபிமானம் இல்லாத பன்றி அப்படிங்கிறார். அதுக்கு அவர் கொடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் ராமாயணத்தில் மாரீச்சன் மாயமானா வந்தான். அவன் மான் வேடம் தரித்த ராட்சசன்னு மற்ற மான்கள்லாம் தெரிஞ்சு போயிடுத்து. அவனை வந்து முகந்து பார்த்துட்டு ஓடி போயிடுத்துகள். ஆனால் பெருமாள் பன்றியாக வந்தபோது வெளி தோற்றத்தில் மட்டும் தான் பன்றின்னு நினைக்கல, மனசுக்குள்ளேயும் தான் பன்றின்னு நினைச்சின்றான். மற்ற பன்றிகள்லாம் இவரை கட்டி பிடிச்சின்று இருந்துதான். தான் சர்வலோகேஸ்வரன்கிற அபிமானம் இல்லாதவன் அவன், அதனால அபிமானம் இல்லாத பன்றி அப்படின்னு வியாக்கியானம் பண்றார் சுவாமி வேதாந்த தேசிகன். இப்போ ஹிரண்யாட்சன்கிற அசுரனோட வாயை பிளந்தான், மாவாய் பிளந்தான்னு சொன்னோம் இல்லையா. ஹிரண்யாட்சன்கிற அசுரனோட வாயை பிளந்தான். இவனை நாம் என்ன பண்ணணும்? சென்று சேவிக்கணும். சென்று நாம் சேவித்தோம்னா என்ன எப்போ அப்படின்னாக்கா முன்னாடியே நம்ம சேவிச்சுடணும். நம்ம சேவிச்சுட்டோம்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் இவன் தானே வந்து நம்மளோட கையை பிடிச்சு அழைச்சிண்டு போவேன் அப்படின்னு சொன்னானா இந்த அவதாரத்தில் தான். நீங்கள் இறந்தாலும் முன்னாடியே என்னுடைய நாமாவை சொல்லிட்டா நீ இறந்ததுக்கப்புறம் நான் உங்கள் கையை பிடிச்சி அழைச்சிண்டு போவேன்னு சொல்லியிருந்தான். என்ன சொல்லியிருந்தான்? அகம் ஸ்மராமி மத்பக்திம் நயாமி பரமாம் கதிம் அப்படின்னு வராக சரம ஸ்லோகம். அதில் சொல்லிட்டான், நான் உங்களை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போவேன். நீ காஷ்ட பாஷான சந்நிபம், நீ கட்ட மாதிரி கிடப்ப, உனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் நீ முன்னாடியே சொல்லிட்ட, அதனால நான் உனக்கு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போவேன். நம்மளோட இறுதி காலத்தில் இவன் என்னுடைய பிரபணன், இவன் என்னுடைய சரணாகதன் அப்படிங்கிறத அவன் நினைவில் வச்சுட்டு என்ன பண்ணுவான்? ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளுவான்னு இந்த 8ஆம் பாசுரத்தை வராக அவதாரத்தோடு இணைச்சு அந்த பெண்ணை எழுப்புறார்கள். அடுத்ததா நரசிம்ம அவதாரத்தை தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழங்கிற வரிகளும், ஊமையோ செவிடோ அனந்தலோ மந்திரப்பட்டாளோங்கிற சொற்களையும், மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றுன்னு அற்புதமாக இணைச்சு அழகாக பாடியிருக்கா நம்ம நாச்சியார். எப்படி அதை பார்க்கலாம். எப்பேற்பட்ட சிங்க உருக்கொண்ட நரசிம்ம பெருமான் அவன் வரணும் அப்படின்னா அது தூய மணிமாட தூணாகத்தானே இருக்கணும். அதனால்தான் தூமணி மாடத்திலேந்து வந்தான் அப்படிங்கிறா ஆண்டாள். ஹிரண்ய கசிபுவோட அரண்மனையில் இவன் அவதரித்த தூணில் வைரம் வைடூரியங்கள்லாம் பதிச்சிருந்ததுன்னு வர்ணிக்கிறார் சுகபிரம்ம ரிஷி. பாருங்கோ அந்த ஸ்லோகத்தை.
தத்தோ மகத் அக்னிஸ்தம்போ தைத்திய சம்பர்த்தனே ஸ்திதக சம்பிந்தன் அபிதத்வர்யம் சம்பம் சனபசோதிவம் அப்படிங்கிறார் அவர். இவனுடைய மாளிகையில் பிரகல்லாத குழந்தை வளர்றான். எப்படிப்பட்ட சூழல்ங்கிறத சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ அப்படிங்கிறார். அவனை சுற்றி ஒளி விளக்கு எரியறான். என்ன விளக்கு அப்படின்னா ஞானம் அப்படிங்கிற ஒளி. தூபம் கமழ, என்ன தூபம்? பக்தி மனம் கமழும் தூபமாக இருக்கு. அதில் வளர்றான் இந்த குழந்தை அப்படிங்கிறார். இவனுடைய ஆச்சாரியன், அவனுக்கு யார் ஆச்சாரியன்னா சண்டாமிருகர்கள் அப்படின்னு சொல்லுவா. அவள் ஒரு பாடம் சொல்லி கொடுத்தா இந்த குழந்தைக்கு. என்ன பாடம்? ஹிரண்யகசிபாய நமக அப்படின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்தா. அந்த நாமத்தை இவன் காதிலேயே வாங்கலை, வாயாலையும் சொல்லலை, ஊமையாகவும் செவிடாகவும் இருந்தான். பித்தனாய் ஒழிந்தேன் எம்பெருமானுக்கே அப்படின்னு ஆழ்வார் வாக்குப்படி அந்த நாராயண நாமம் ஒன்னையே மறுபடியும் 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 சொல்லி 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 ஒரு அனந்தலாக, அனந்தல் அப்படின்னா சோம்பேறி, உன்னையே திரும்ப 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 சொல்லிகிட்டே இருந்தால் சோம்பேறின்னு திட்டுவோம். அது மாதிரி அப்படி அனந்தலாக அந்த நாமத்திலேயே மந்திரப்பட்டு கிடந்தான். திரு அஷ்டாட்சரங்கிற திருமந்திரத்தின் வசப்பட்டு இருந்தான் பிரகல்லாதன். எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லை ஆகில் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன்வியத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே அப்படிங்கிறார் ஆழ்வார். அந்த ஆழ்வாரின் சொல்லை மெய்ப்பிச்சுட்டான். எப்படி? நரனும் சிங்கமும் கலந்து இதுவரை யாரும் பார்க்காத ஒரு அபூர்வமான அதி அற்புத ரூபத்தோட அவதாரம் பண்ணினான் அந்த தூயமணி மாடத்தில். இதை சேராத சேர்த்தி, இந்த காம்பினேஷனே கிடையாது, சேராத சேர்த்தி அப்படின்னு சொல்லுவாள். இதை ஒருத்தன் செய்யறான் அப்படின்னா அந்த வல்லவன் எப்பேற்பட்டவனாக இருக்கணும்? ஒரு மாமாயனாகத்தானே இருக்கணும். அதனால மாமாயன் அப்படிங்கிறா அவனை. அதனால நரசிம்ம பெருமான் மாமாயன். அவன் இந்த மாமாயன் என்ன தெரியுமா பண்ணினா? அவதாரம் பண்ணிட்டு தன்னோட மடியில் பிராட்டியை உட்காத்தி வச்சுட்டான். உட்காத்தி வச்சுட்டோன்னே இவன் என்னவா ஆயிட்டான்? மாதவனாக ஆயிட்டான். மா அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார். அவள் உட்காண்டதுனால மாதவனாகி லக்ஷ்மி நரசிம்மனா ஆயிட்டான். சுவாமி வேதாந்த தேசிகன் இவரை வைகுண்ட கண்டீரவ அப்படின்னு போற்றி பாடுறார். கண்டீரவ அப்படின்னா சிங்கம் அப்படின்னு அர்த்தம். இது வைகுண்டத்து சிங்கம் அப்படிங்கிறார் அவர். அப்போது அதனால்தான் நாச்சியார் மாமாயன் காரியத்தை பண்ணா, மாதவனா ஆயிட்டான், வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று அப்படின்னு அவனுடைய நாமத்தை பாடணும். எழுந்து வா பெண்ணேன்னு இந்த பெண்ணை அழைக்கிறார்கள் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார். நம்ம சகசரநாமத்தில் கூட ஒரு இது வரும், நாரசிம்ம பபு ஸ்ரீமான் அப்படின்னு சகசரநாமமும் அவன் எழுந்தொழினர் தான் கொண்டாடுறது. 5வது அவதாரம் வாமன அவதாரம். நோற்றுச்சுவர்க்கம் அம்மனாய் போற்றப்பறை தரும் புண்ணியன் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் ஆற்றலுடையாய்ங்கிற பதங்களோட ஒப்பிட்டிருக்கா ஆண்டாள். இந்த வாமன மூர்த்தி அதிதி தேவிக்கு மகனாக பிறந்தான். இவள் தேவர்களுடைய தாய். இந்திரன் முதலிய தேவர்கள்லாம் சந்தியில் நிற்கிறத பார்த்துட்டு 12 நாட்கள் பயோபிரதம், பால் மட்டும் சாப்பிட்டு பயோபிரதத்தை அனுஷ்டிச்சாளாம் இவள் இந்த விரதத்தை எங்கே அனுஷ்டிச்சா? சொர்க்கலோகத்தில் இந்த நோன்பை நோற்றா அவள். அதனால நோற்று சுவர்க்கம் அப்படிங்கிற வார்த்தையை அவளோட இணைச்சிருக்கா. ஸ்ரோணாயாம் ஸ்ரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தேகே அபிஜித பிரபு அப்படின்னு ஆவணி மாதம் ஸ்ரவணத்வாதசி அன்னைக்கு இந்திரனுக்கு தம்பியா உபேந்திரனா குள்ள ரூபத்தில் அவதாரம் பண்ணினான் இந்த வாமன பகவான். இந்திரனுக்கு உபகாரம் பண்ணுறதுக்காக பிறந்ததுனால அவனை போற்றி பாடுறா. எப்படி? அம்மனாய் அப்படின்னு போற்றி புகழறாளாம். அவன் இன்னும் எப்படி புகழறானா, இவன் போற்றப்பறை தரும் புண்ணியன் அப்படிங்கிறான். ஏன்
அப்படின்னா இவனை ஏன் புண்ணியன்னு கொண்டாடுறா அப்படின்னா இந்த அவதாரத்தில் சம்ஹாரமே கிடையாது. ரொம்ப பிடிச்ச அவதாரம் ஆண்டாளுக்கு இந்த அவதாரம் தான். ஏன்னா சம்ஹாரமே யாரையும் பண்ணலை, மகாபலியை அழிக்கவே இல்லை. ஆளவந்தார் போன்ற ஆச்சாரியர்கள்லாம் வாமனனோட திருவடியை தங்களோட தலையில் தரிக்கணும்னு ஆசைப்பட்டா அப்பேற்பட்ட திவ்ய திருவடியை மகாபலிக்கு தாமாகவே பதிச்சுட்டான் கொண்டு போய். அதனால இவன் புண்ணியன். இவனை அம்மன் அப்படின்னு அழைக்கலாம். அம்மன்னா தாய், தாய் மாதிரி இருந்து அவன் தலையில் பதிச்சுட்டான் தன்னுடைய திருவடியை. அதுக்கப்புறம் ஏன் இவனை அம்மன்னு அழைக்கிறா அப்படின்னா மகாபலி தன்னுடைய மனக்கதவை திறந்துட்டான். சர்வத்தையும் சர்வஸ்வாத்ம நிவேதனம்னு ஆத்ம நிவேதனம் பண்ணிட்டான். 3 அடி மண் தானம் கேட்டு வந்த வாமனனுக்கு மாற்றமும் தாராரோன்னு வருது இல்லையா. மாற்றம் அப்படின்னா பதில்னு அர்த்தம். இவன் பதில் கொடுத்துட்டான். வாசலையும் என்ன பண்ணிட்டான், திறந்துட்டான். யாச்சகம் கேட்டு வந்தவன் நாற்றத்துழாய் முடி நாராயணன் அப்படின்னு திருத்துழாய் மனத்தை வச்சுட்டு கண்டுபிடிச்சுட்டாராம் மகாபலியோடைய ஆச்சாரியன் சுக்கராச்சாரியார். உடனே சொல்கிறார், தானம் கொடுக்காத அப்படின்னு ரொம்ப சொன்னார். மகாபலி கேட்கவே இல்லை. ஏன் கேட்கலாவும்? மகாபலி எப்பேற்பட்டவன் தெரியுமா? வதான்யன். வதான்யன்னா என்ன அர்த்தம்? எதை கேட்டாலும் கொடுப்பான். ஈவன் நீ போய் பிராணனை கேட்டால் கூட கொடுக்கக்கூடியவன் அவன். கடைசியில் சுக்கராச்சாரியார் பார்த்தார், இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு ஒரு வண்டா மாதிரி தண்ணீர் விழற அந்த பாத்திரத்தோட தண்ணீர் தானம் பண்ணினாதானே 3 அடி மண் கொடுத்த மாதிரி ஆகும். அதனால அந்த பாத்திரத்தோட வாயை போய் அடைச்சி விட்டார் வண்டா மாதிரி. தண்ணீர் விழலை. குள்ள வாமனன் சாமர்த்தியசாலி. என்ன பண்ணினான் அப்படின்னா தன் கையில் வச்சுருக்கிற தர்ப்பப்புல் அதுதான் எடுத்துட்டு போயிருக்கான் வாமன பகவான். அந்த புல்லால் அந்த கிண்டியோட வாய்க்குள்ளே விட்டு சுக்கராச்சாரோட கண்ணை குத்தினானான். கண்ணை குத்தின சர்க்கரை கையனிவன் அப்படின்னு கொண்டாடுறார் யார்? ஆழ்வார். சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிள்ளிய, துரும்புன்னா தர்ப்பப்புல், துரும்பால் கிளறிய சர்க்கரை கையனே அச்சோ அச்சோ அழகேவா அப்படின்னு அவர் பாடுறார். நாராயணன்கிற பதத்தை நம்ம ஆண்டாள் இந்த பாசுரத்தில் தமிழ் படுத்தியிருக்காளாம். என்ன தமிழ் படுத்தியிருக்கா? நாராயணன்னா நம்மால் அப்படின்னு தமிழ் படுத்தியிருக்காளாம். அந்த நம்மால் நம்மளுடைய மாலவன். அதுக்கு ஏற்றபடி தன்னை யார் போற்றினாலும் சரி போற்றலைனாலும் சரி வித்தியாசமே பார்க்காம எல்லாரோட தலையிலையும் பண்டொரு நாள் தன்னுடைய திருவடியை பதித்த புண்ணியன் அல்லவோ இவன் அப்படிங்கிறா ஆண்டாள். அனந்தமான ஆற்றலை உடைய வாமனனே அப்படின்னு அவனை கொண்டாடுறார் நாச்சியார். அந்த வாமனனை பாட போகிறோமா, எழுந்து வா அப்படின்னு இந்த பெண்ணை அழைச்சார். அடுத்த பாசுரம் பரசுராம அவதாரம். அடுத்த அவதாரம் கற்றுக்கரவைங்கிற பாசுரத்தில் செற்றார் திரள் அழிய சென்று செறி செய்யும் குற்றமன்றில்லாத கோவலன் அப்படிங்கிற பதங்களோட ஒப்பிட்டிருக்காளாம். பரசுராமர் தன்னுடைய தந்தை ஜமதக்கினிய கொன்ன கார்த்தவீரியார்ஜுனன் அப்படின்னவன் கொன்னான். அவனையும் அவனுடைய 10,000 பிள்ளைகளையும் அழிச்சுட்டான் பரசுராமன். 21 தலைமுறை சத்திரியரே இல்லாமல் தன்னோட கோடாலியால் பூமியை பலம் வந்து அழிச்சானான். அதனால இவரை செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும் அப்படிங்கிறார். திரள் அழிய, அவளோட திரள் அழியிற மாதிரி சென்று செரு அப்படின்னா சண்டை போடுறது, செரு செய்யும் அப்படிங்கிறார். ஆனால் இவர் செய்த இந்த செயலை குற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். கோவலன் அப்படின்னா பிராமணன் அர்த்தம். பரசுராமர் பிறப்பினால பிராமணர். ஆனால் சரு அப்படிங்கிற பாயசம் மாற்றப்பட்டதுனால க்ஷத்திரியனா அவதாரம் பண்ணிட்டார். அதனால இவரை நம்ம ஆண்டாள் குற்றமன்று இல்லாத கோவலர் அப்படின்னு குறிப்பிடுறாளாம் இந்த இடத்துல. ஆனால் இவனை ரோஷராமன் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்கிறார். அந்த ரோஷராமனை பாட போகிறோமா, எழுந்து வா அப்படின்னு அழைச்சா. 7வது அவதாரம் ராம அவதாரம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியான்னு சக்கரவர்த்தி திருமகனே
மகனை நமக்கு சிரமமே இல்லாமல் வெளிப்படையாக காட்டி கொடுத்துட்டா நம்ம நாச்சியார் இந்த 12வது திருப்பாவையில். அவளே அழகாக சொல்லிட்டா. தென்னிலங்கை கோமான் யாரு? ராவணன். அவனை ராமபிரான் சினத்தினால் செற்றான். மனத்துக்கினியானுக்கு சினம் உண்டா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்குறா. அவள் அப்பா தசரதர் சொல்கிற, என் பிள்ளைக்கு கடினமான சொல்ல தெரியாதே அப்படிங்கிறார் அவர். ஆனால் நம்ம ஆண்டாள் என்ன பண்ணியிருக்கா? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றன்னு பாடிட்டார். அப்போ ஏன் இப்படி பாடினா அப்படின்னா, சினம்ங்கிறது வேறு, சீற்றம்ங்கிறது வேறு. ரஜோகுணம் தமோகுணங்களினால் வருவது தான் சினம். அவைகள்லாம் இல்லாமல் சத்வகுணம் உள்ள ராமன் சீற்றத்தை ராவணன் மேல் ஏறிட்டு கொண்டான் அப்படிங்கிறார். எப்போ சீற்றத்தை ஏறிட்டு கொண்டான்? ராவண யுத்தம் நடக்கிறது. அவனுக்கு பல்லக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ராவணன் ஜம்முன்னு பல்லக்கில் வந்து சண்டை போடுறான். ஆனால் ரதத்தில் வந்து சண்டை போடுறான். ஆனால் ஹனுமன் என்ன பண்ணார்? ராமபிரானை தன்னோட தோளில் தூக்கிண்டு போகிறார், நீ சண்டை போடு அப்படின்னு. அந்த சமயம் ராவணன் பார்க்குறான். ராமனையே பார்க்கல, இந்த ஹனுமனையே பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா இந்த குரங்கு தானே நம்ம லங்கை தீக்கரையாக்கிட்டு போயிடுத்து, அழிச்சுட்டு போயிடுத்து, தீ வச்சுட்டு போயிடுத்து அப்படின்னு அவனுக்கு அப்போ கோபம் வந்துடுத்து. உடனே ராமனை அடிக்கலை, ஹனுமனை அம்புனால தொலைச்சி எடுக்கிறான். அப்படியே ரத்தம் பீரிட்டு வழியிறது ஹனுமன் உடம்புலேருந்து. பக்தன் கஷ்டப்படுறத பார்க்க சகிக்கலை ராமபிரானுக்கு. போராத குறைக்கு இந்த ஹனுமன் வேற ராமனுடைய காதில் குனிஞ்சு சொல்கிறானாம், இந்த ஜடாயுவை நம்ம சீதா பிராட்டி காப்பாற்றணும்னு இருக்கிற போது அந்த ஜடாயுவை இவன் தான் அழிச்சான், கொன்னான் அப்படின்னு வேற சொல்லிவிட்டான். 2 பக்தர்கள் ஆயிட்டாளே. இப்போ பக்தர்களை காக்க வந்த கோபம், அதுதான் சீற்றம். கோபம் கொப்பளிக்க சீற்றத்தோட வீரிட்டு எழுந்து ராவணனை செற்றான் ராமன் அப்படின்னு வியாக்கியானம் அருளியிருக்காரு. ஆனால் எல்லாருக்கும் இவன் மனத்துக்கு இனியவன். யார் யாருக்கு? எல்லாரும் யார் யாருன்னு சொல்ல வேண்டாமா? ஒரு 4 பேராவது. ராமன் வனம் புகுந்தான் அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் தசரத உயிரை விட்டுட்டார். அவருக்கு மனத்துக்கு இனியான். சீதா பிராட்டிக்காக பெரிய வானர சேனையை அழைச்சிண்டு யுத்தம் பண்ணான் ராமன்கிற எண்ணமே பிராட்டிக்கு இனிக்கிறதாம், சந்தோஷமாக இருக்காளாம். இந்த இனிமையே இவளை லங்கையில் உயிரோடு இருக்க வச்சுது. அதனால அவளுக்கு மனத்துக்கு இனியான். க்ஷண நேரமும் பிரியாத லக்ஷ்மணருக்கு மனத்துக்கு இனியான். தவ வாழ்வு வாழ்ந்து பாதுகா ராஜ்யத்தை ஸ்தாபித்த பரதனுக்கு மனத்துக்கு இனியான். உண்ணும் சோறு பருகும் நீர் எல்லாமே ராமன்னு சொன்ன அயோத்தி மக்களுக்கு மனத்துக்கு இனியான். ஒரு வேடுவனோடு நட்பு கொண்ட குகனுக்கு மனத்துக்கு இனியான். தன்னையே கொடுத்த ஹனுமனுக்கு மனத்துக்கு இனியான். அடைக்கலம் கொடுத்து லங்கா ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச விபீஷணனுக்கு மனத்துக்கு இனியான். உன் பகைவர் என் பகைவர்னு சொல்லி ஒரு வானரத்தோடு நட்பு கொண்ட சுக்ரீவனுக்கு மனத்துக்கு இனியான். அடிபட்டு விழுந்து ஓவியத்தில் எழுத ஒண்ணா உருவத்தாயின்னு ராமனுடைய வடிவழகில் ஈடுபட்ட வாலிக்கு மனத்துக்கு இனியான். தருணவு ரூபசம்பன்னவு மகாபலவு புண்டரீக விசாலாட்சவுன்னு ராமனுடைய வடிவழகில் ஈடுபட்டு மயங்கினாளா சூர்பனகை, அவளுக்கு மனத்துக்கு இனியான். லவக்குச்சலர்கள் அவள் என்ன பண்ணினா, வளர்க்கறதுக்காக அவளை அந்த பொறுப்பை வால்மீகிக்கு கொடுத்துட்டார். அதனால வால்மீகிக்கு மனத்துக்கு இனியான். இது மட்டும் போராது, பக்தர்கள் துளசிதாசர், பத்ராஜல ராமதாசர், தியாகராஜர், இவளுக்கெல்லாம் இந்த பக்தர்களுக்கெல்லாம் மனத்துக்கு இனியவன். இப்படி புகழ்ந்துட்டே போகலாம். சக்கரவர்த்தி திருமகனை ஏற்றமுடிய அவதாரம் ராம அவதாரம். உனக்கு பிடிச்ச மனத்துக்கு இனியான பாட போகிறோம், எழுந்து வா பெண்ணே அப்படின்னு இவளை அழைக்கிறார்கள். 8வது அவதாரம் பலராம அவதாரம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை போதரி கண்ணினாய் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று கள்ளம் தவிர்ந்து கலங்கிற பல வரிகளில் பலராமனை கொண்டாடுறா ஆண்டாள். பிரலம்பாசுரன்னு ஒரு அசுரன் பலராமனை தன்னோட முதுகில் ஏற்றிண்டு கபடமாக ஒரு பறவையை போல வானத்தில் பறந்து போனான்.
அவனை கொன்றான் பலராமன்கிறது தான் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனைங்கிற வரிகளில் வச்சுட்டாளாம். இவருக்கு பலராமனுக்கு எப்பேற்பட்ட கண்ணுனா போதரிக்கண். போதரிக்கண்ணுனா சிவந்த கண்களை உடையவன், அழகான கண்களை உடையவனா. அதனால எப்பவும் பலராமன் கிருஷ்ணனை தன்னுடைய கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாப்பாராம். தம்பி அப்படின்னு கண்ணனுக்கு எப்பவுமே காவலாக இருப்பாராம். அதனால போதரி கண்ணினாயின்னு அழைக்கிறா ஆண்டாள். 2 சகோதரர்களும் இணை பிரியாதவர்கள். சுவாமி தேசிகன் சொல்ற பாலும் சர்க்கரையும் கலந்தார் போல அப்படிங்கிறார். இவா 2 பேரோட நிறத்தையும் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படிங்கிறார். ஒருவன் பகலினுடைய நிறம், மற்றொருவன் இரவினுடைய நிறம். கரும் தெய்வம் அவன். வெள்ளி பெருமலை குட்டன், கருமலை குட்டன் அப்படின்னு இவளுடைய அப்பா பெரியாழ்வாரும் பாடுறார். அதர்மம் பண்ணுறதே தான் தொழில்னு இருந்தான். யார்? துரியோதனன். பலராமர் அவனோட போய் சேர்ந்துட்டார். அவனுக்காக பல இடங்களில் கிருஷ்ணனோட வாதாடினது உச்சிதமில்லையே அப்படிங்கிறா ஆண்டாள். அதனால கள்ளம் தவிர்ந்து அந்த கள்ளத்தனத்தை விட்டுருங்கோ அப்படிங்கிறா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணினார்? மறுபடியும் கண்ணனோட பேசி சமாதானமானதை கலந்து மகிழ்ந்து அப்படிங்கிற வரிகளில் வச்சுட்டா ஆண்டாள். அப்போ பலராம அவதாரம் 13வது பாசுரத்தோட அழைக்கப்படுறது. அவனை பாட போகிறோம், எழுந்து வா அப்படின்னார்கள். 14வது பாசுரம் உங்கள் புழக்கடை. இதை கிருஷ்ணாவதாரத்தோட இணைச்சுட்டா. உங்கள் புழக்கடை அப்படிங்கிற வரிகளில் இவன் வடமதுரையில் பிறந்தான். ராத்திரியோட ராத்திரியா வடமதுரையிலேருந்து புழக்கடையா, வடமதுரைக்கு புழக்கடையாக இருக்கிறது எது அப்படின்னா கோகுலம். புழக்கடைனா நம்ம ஆற்றுலாம் சொல்லுவோம் பேக்யார்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் புழக்கடை. வடமதுரைக்கு புழக்கடையாக பேக்யார்டாக இருக்கிறது எதுன்னா கோகுலம். அங்கே போய் வளர்ந்தானா ராத்திரியோட ராத்திரியா போயிட்டானா. இவனை செங்கழு நீரும், செங்கழு நீர்னா கண்ணன் அந்த நிறம், ஆம்பல்னா வெள்ளையாக இருக்கும் பலராமன் அந்த நிறம். அவ 2 பேரும் இணைந்தே வளர்ந்த தோட்டம் எது அப்படின்னா கோகுலம் தான் அந்த தோட்டமா. கிருஷ்ணாவதாரத்தில் தான் பிறந்த உடனே திருவாய் மலர்ந்தொழினான் அப்படிங்கிற அதை வாய் நெகிழ்ந்து அப்படிங்கிற. வேற எந்த அவதாரத்திலையும் பிறந்த உடனே எந்த பெருமாளும் பேசலை. இவன் தான் வாய் நெகிழ்ந்து பேசினானான். என்ன பேசினான்? தர்ஹிமாம் கோகுலம் நய, என்னை கொண்டு போய் கோகுலத்தில் விடுங்கோன்னு சொன்னானான் பிறந்த உடனே. இன்னும் ஸ்பஷ்டமாக பேரை பேசியிருக்கான். அதை வாய் பேசும் அப்படிங்கிறார். யுத்த களத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்சுட்டு இருந்தான் அர்ஜுனன். அங்கே தர்மத்தை உபதேசம் பண்ணான். மற்ற அவதாரங்கள்லாம் 1-2 ஸ்லோகங்கள் தான் எல்லா பெரும்பாலும் சொல்லியிருக்கா. ராமச்சரம ஸ்லோகம், வராக சரம ஸ்லோகம்னு 1-2 ஸ்லோகங்கள் தான் சொல்லியிருக்கா, உபதேசம் பண்ணியிருக்கா. ஆனால் இங்கே இந்த அவதாரத்தில் பகவத்கீதை 700க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை உபதேசம் பண்ணான். அதனால வாய்ப்பேசும் அப்படின்னு போட்டிருக்காளாம். இந்த அவதாரத்தில் தான் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையனா எப்படி தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சங்ககதார் யுதாயுதம்னு 4 திருக்கைகளோடு அவதரிக்கிற போதே சேவை சாதிச்சானாம். சுகபிரம் ரிஷி சொல்கிற இவனை அற்புத பாலகன் அப்படிங்கிறார். ஏன்னா எல்லா குழந்தைகளையும் பிரம்மா படைப்பார். ஆனால் இந்த குழந்தையோ பிரம்மாவை தொப்புள் கொடியிலையும் வட்சஸ்தலத்தில் தாயாரோடையும் அவதரிச்சான். அப்படிங்கிறதுனால இவன் அற்புத பாலகனாம். அம்புஜேக்ஷணம் அப்படின்னு சுகபிரம ரிஷி சொல்லியிருக்கார். அது மேலே ஆண்டாளும் என்ன சொல்கிறா? பங்கைய கண்ணன் அப்படிங்கிறார். அவனுடைய கண் அழக வர்ணிக்கிறார். பகவான் எந்த அவதாரம் எடுத்தாலும் அவன் திருமால், அவன்தான் திருமால் அப்படிங்கிறத கோள் சொல்லி கொடுத்துருமா. எது? அவனுடைய திருக்கண்கள் தான். அது தாமரை கண்கள், பங்கைய கண்கள்னா. மத்ஸ்ய அவதாரத்தில் மத்ஸ்யக கமலலோச்சனக, மீனோட கண்கள் இல்லை, தாமரை கண்கள். வராக அவதாரத்தில் மகாவராக ஸ்புட பத்மலோச்சனக, பன்றியோட கண்கள் இல்லை, ஸ்புட பத்மலோச்சன, பங்கைய கண்ணன். நரசிம்ம அவதாரத்தில் சரோஜ சதுர்ஷா த்ரிஷா யதி விஷஜ்யதே யஜ்யதே,
சரோஜ சதுர்ஷா த்ரிஷா, அந்த இடத்துல பங்கைய கண்ணன் சொல்லப்படுறது. சிம்மத்துடைய கண்கள் இல்லை. ராம அவதாரத்தில் ராமக கமலபத்ராட்சக சர்வசக்த மனோகரக கமலபத்ராட்சன். கமலபத்ராட்சன்னா பங்கைய கண்ணன். கிருஷ்ணா அவதாரத்தில் அம்புஜேக்ஷணம், அந்த இடங்களில் பங்கைய கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி கிருஷ்ணாவதாரத்தை சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடுவோம் எழுந்து வா அப்படின்னு அழைச்சார்கள் 9வது பாசுர பெண்மணியை. கடைசியாக 10வது பாசுரம் அந்த பெண்மணியை அழைக்கிறார்கள். அதில் கல்கி அவதாரத்தை சொல்லிட்டா ஆண்டாள். அதாவது 15வது பாசுரமான எல்லே, அந்த வார்த்தையிலையும் இன்னும் உறங்குதியோ மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை அப்படிங்கிற இந்த சொற்றொடர்களோட இணைச்சுட்டாளாம். தர்மம்லாம் குறைஞ்சு போயிடுத்து, அதர்மமே கலியுகத்தில் ஓங்கி நிற்கும். அப்போ எம்பெருமான் கல்கியா அவதாரம் பண்ணி கலியெல்லாம் அடக்கி மீண்டும் கிருதயுக தர்மத்தை முளைக்கச் செய்வான் அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்தில். ஆனால் நம்ம ஆண்டாள் இப்படி ஒரு அவதாரம் வரப்போகிறதுங்கிறத ரொம்ப ஆச்சரியத்தோட எல்லே அப்படின்னு அழைக்கிறார். எல்லேன்னு ஆரம்பிக்கிறார். எல்லேன்னா ஆச்சரியம், ஆச்சரியமானது, ஆச்சரியமாக இப்படி ஒரு அவதாரம் வரப்போகுது அப்படின்னு. இந்த அவதார ரகசியத்தை திருவுள்ளத்தில் கொண்டே ஆண்டாளும் இன்னும் உறங்குதியோ அப்படின்னு பகவானுக்கு நினைவுபடுத்துகிறான். இன்னுமாப்பா நீ தூங்குற, எழுந்துரு அப்படிங்கிறான். கல்கியாக வருபவன் கலி புருஷனான மாற்றானை மாற்றழிக்க வல்லவன் அப்படிங்கிறான். மாற்றானை மாற்றழிக்க வல்லவன் அப்படின்னா அவள்கிட்ட இருக்கிற எனிமிட்டி, துஷ்டத்தனத்தை தான் போக்குவான். மாற்றாரை மாற்றழிக்க வல்லவன்னா அதாவது யாரையும் கொல்ல மாட்டான், அவளை மக்களை திருத்தி பணி கொள்ளக்கூடியவன். அதனால மாற்றாரை மாற்றழிக்க வல்லவன். இந்த கல்கி அவதாரத்தில் கொலையெல்லாம் கிடையாது. இது இனிமேதான் வரப்போகிற அவதாரம் அப்படிங்கிறதுனால மாயனை பாடு, அப்பேற்பட்ட மாயனை பாடுன்னு சொல்லி தச அவதாரத்தையும் பூர்த்தி பண்ணுற ஆண்டாள் நாச்சியார் இந்த 15 பாசுரங்களில், 6லேருந்து 15 பாசுரங்களில் 10 தோழிகளை எழுப்பும் கிரமத்தில் 10 அவதாரங்களையும் காட்டியிருக்கா ஆண்டாள்னு நம் பூர்வர்கள் வியாக்கியானம் அருளியிருக்கார்கள். அதைத்தான் அடியேன் யதாமதி உங்களோட பகிர்ந்துட்டேன். பிழை இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்திக்கின்றேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி ஆண்டாளுக்கு மங்களம் பாடி அமைகிறேன். திருவாடி பூரத்து சகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே. வாழியே வாழியே வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.